Two identical charged conducting spheres A and B have their centers separated by a certain distance. So ரெண்டு identical அப்பனா சேமா இருக்கிற மாதிரி ஸ்பியர்ஸ் எடுத்துக்கிறாங்க. கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் ரெண்டு ஸ்பியர்ஸ் A இன்னொன்று வந்து B. இந்த ரெண்டு ஸ்பியர்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறது. ரெண்டுக்கும் சார்ஜ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா Q எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ Q and their centers are separated by a certain distance. அந்த டிஸ்டன்ஸை Rன்னு வச்சுப்போம். So the distance வந்து R. The charge on each sphere is Q and the force of repulsion between them is F ன்னு கொடுத்துருக்காங்க. So force of repulsion எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா using Coulomb's law. So F is directly proportional to Q1 Q2 by R square வரும். இப்போ நம்ம equal to போட்டுக்கலாம். அப்போ equal to K into Q1 Q2க்கு பதிலாக Q square divided by R square. அடுத்தது third identical uncharged conducting sphere. ஸோ இதே மாதிரியாக ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம், ஆனால் அன்சார்ஜாக எடுத்துக்கிறோம், அதுக்கு சார்ஜ் இல்லை. அதை வந்து இட் இஸ் பாட் இன் கான்டாக்ட் வித் ஸ்பியர் ஏ ஃபஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பியர் இது ஏ ஸ்பியர், இது பி ஸ்பியர். ஸோ ஏ ஸ்பியரோட கான்டாக்டில் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பி ஸ்பியரோட கான்டாக்டில் வச்சு ஃபைனலாக தே ஆர் ரிமூவிங் இட், ஃபைனலி ரிமூவ்ட் ஃப்ரம் போத். இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, பிட்வீன் ஸ்பியர்ஸ் ஏ அண்ட் பி. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஏ ஸ்பியரோட அதை கான்டாக்டில் கொண்டு வரலாம். ஸோ இப்போ ரெண்டு ஸ்பியர்ஸ் இருக்குது ஏபி. இப்போ ஏ ஸ்பியரோட இப்போ அந்த புதுசாக வர ஸ்பியரை கான்டாக்டில் வச்சுட்றோம், சீன் வைப்போம். இப்போ ஆல்ரெடி ஏல எவ்வளோ சார்ஜ் இருக்குது, Q இருக்குது. இது ரெண்டும் இன் கான்டாக்டில் வந்த பிறகு என்ன ஆகும்னா ரெண்டு பேருக்கும் ஷேர் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க, சார்ஜ் வந்து ஷேர் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளோ நேரத்துக்கு ஷேர் ஆகும் அப்படின்னா ரெண்டு பேரோட பொட்டன்ஷியல் சேமாக இருக்க வரைக்கும். அதாவது இந்த சார்ஜ் வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே Q இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்னா இங்கே Q/2 வந்துடும், இங்கேயும் Q/2 வந்துடும். ஸோ இப்போ ரெண்டு ஸ்பியருக்கும் சார்ஜ் வந்து Q/2 இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பியரை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பியில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏல இருக்கக்கூடியது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது பி ஸ்பியரில் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து சார்ஜ் Q/2 இருக்குது, சிக்கு வந்து ஆல்ரெடி Q/2 சார்ஜ் இருக்குது, பிக்கு வந்து Q சார்ஜ் இருக்குது. ஸோ அப்போது இதை ஈக்குவலாக ஷேரிங் ஆகணும். அப்போ Q + Q/2 எவ்வளோ வரும், ஃபஸ்ட்டு டோட்டல் நம்ம தெரிஞ்சுப்போம், அப்புறம் எவ்வளோ ஷேர் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். Q + Q/2னா நமக்கு 3Q டிவைடட் பை 2ன்னு வரும். 3Q டிவைடட் பை 2. இதை தான் ரெண்டு ஸ்பியரும் B and C வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஷேர் பண்ணிப்பாங்கன்னா திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ கிடைக்கும், 3Q டிவைடட் பை 4. அப்போ B and C ரெண்டு பேருக்குமே இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்கும்னா கான்டாக்டில் வந்த பிறகு 3Q/4 இருக்கும் ரெண்டுக்குமே. இப்போ நம்ம வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் என்ன வரும்னா F is equal to Q1 Q2 by R square. F is equal to K into Q1 Q2. Q1 வந்து இங்கே Q/2, Q2 வந்து 3Q/4 divided by R square. So K into Q 3 into K into Q square divided by 4 2s are 8 வந்துரும், 8R square. இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். KQ ஸ்கொயர் பை R ஸ்கொயருக்கு வந்து Fன்னு இருக்கா. அப்போ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனை F' வச்சுப்போம். F' வச்சுட்டு இந்த KQ ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயருக்கு வந்து Fன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 3/8 F வந்துடும். ஸோ F' is equal to 3/8 F. ஸோ இந்த ஆன்சர் எதோட மேட்ச் ஆகுதுன்னா ஆப்ஷன் நம்பர் 4 which is the correct answer.